வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம், கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம், லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் என்னை கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் சொல்லுங்கள், ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமாக நான் இன்னைக்கு 12 ராசிகளுக்கும், மேஷம் டு மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி, கான்டாக்டாக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன, ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் வைஸ் வர்ஸாக பார்க்கலாம், உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம், அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2 ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ், ஓகே, லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான சொல்யூஷன் தீர்வு வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ் சொல்யூஷன் ஃபார் Leo? How does this of ignoring? ஓகே, சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அவங்கள இக்னோர் பண்ணுங்க. கெட்ட பழக்கம் வச்சுட்டு இருக்கீங்க, அது என்ன பழக்கம் தெரியுமா? அவங்கள நீங்கள் போய் சேஸ் பண்ணுறது. அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம், அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க முன்னாடியே போய் நிற்கிறது, உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாக்குறது. இது நீங்கள் இன்டென்ஷனாக பண்ண மாட்டீங்க, பட் உங்களோட பிஹேவியர்ஸ் அப்படி அவங்களுக்கு பண்ண வைக்குது, வெறுப்பு உருவாக்க வச்சுருக்கு. சரிங்களா? அதாவது உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இவங்க நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டே இருப்பாங்க, இவங்களை எப்போ வேணாலும் நான் டேக் அவுட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே தப்பாக ஒரு தப்பான ஒரு செல்ஃப், அதாவது உங்களோட செல்ஃப் எஸ்டீமை குறைச்சிருக்கிறீங்க அவங்கக்கிட்ட. அதுதான் இப்போ ஒரு விஷயமே. அதனால தான் இவ்வளோ விஷயம் உங்களை நடக்குது. உங்களை அந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கெட்ட பழக்கத்தை கைவிடுங்க. இதனால் என்ன மாதிரியான ஒரு இஷ்யூ வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயம் வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 2 பேர் கப்புள்ஸாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும், ஒரு கொலீக்ஸாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலியில் இருக்கிறீங்க, ஃபேமிலியை ரன் பண்ணாலும் சரி, இதனால் அது இதுவாகிடுமோ, அந்த ஒரு கனெக்ஷன் கட் ஆகிடுமோ,
ஸோ நம்ம இப்படி பண்ணுறதால அதாவது உங்களுக்கு தோணி இருக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாமல் ரொம்ப இவங்ககிட்ட நம்ம இறங்கி போகிறோம், ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போகிறோம், நம்ம அவங்கள மதிக்கவே மாட்டுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தோணி இருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீலிங்ஸ் வந்து கட் ஆகிடுமோ, அதனால உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுமோ, உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் இங்கே வந்து அது மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் there is another scope. ஓகே, வேற ஒரு வாய்ப்பும் இருக்கும், வேற ஒரு விஷயமும் இருக்கும். இப்போ நீ அந்த மாதிரிலாம் நடந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான ஸ்கோப் இருக்கும், அதர் ஸ்கோப்பும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் செட்பேக் ஆகணும், சரிங்களா? நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் நோ கான்டாக்டில் போடுங்க. ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டுங்க. ஸோ இது வந்து ஸோ இது ரிவர்ஸ் பேட்டர்ன். இந்த ரிவர்ஸ் பேட்டர்னை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களோட வேல்யூ என்னன்றது புரியும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு சிறந்த சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுடைய விஷயத்தை திருடுறாங்க. ஓகே, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பாசிட்டிவிட்டி, உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் திருடிட்டு இருப்பாங்க உங்களுக்கே தெரியாமல். எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, எல்லாத்துலையும் சரியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு, எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட வாங்கிட்டு, ஆனால் நீங்கள் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிவராக இருக்கக்கூடாது, கிவராக இருக்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வருது. ஓகே, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது, எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறது. ஸோ அவங்க இக்னோர் பண்ணுற அளவுக்கு, அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவைலபிளாக இருக்கிறது, இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இன்னொன்று, சில பேருக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறதால அவங்க வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தான் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை வந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாளை பின்ன பெரிய பிரச்சனை வரும்போது ஸோ உங்களை வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், நிதானமாக யோசிங்க. நீங்கள் மேற்கொண்டு உங்கள் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அப்படி ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்க பின்னாடியே போக வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றது இருக்குது, சரிங்களா? அவங்க உங்கள் ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலியும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து திருட்டுத்தனமாக பண்ண பார்ப்பாங்க, டைரெக்டாக நடக்காது. ஸோ அப்போ அந்த விஷயத்த நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய இமோஷ்னல், ஃபிசிக்கல் வேல்யூஸாக ஒருத்தவங்க திருடுற அளவுக்கு நீங்கள் ஏமாலியாக இருக்கக்கூடாது, நீங்கள் அதற்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் அதாவது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எவிடன்ஸ் வந்து கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களோட எவிடன்ஸ் மேற்கொண்டு சேஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் உனக்காக இதை கூட பண்ணுறேன், இதெல்லாம் கூட செய்கிறேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, என்னை வந்து என்கிட்ட இன்ட்ரெஸ்டடாக இரு, ஆர் என்ன ப்ரையாரிட்டி பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக மாறுமே தவிர உங்களுக்கு காண மரியாதை அவங்க சைட்லேருந்து கிடைக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம், அது உங்களுக்கு அது கெட்ட பழக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் அது வெளியேற நினச்சாலும் முடியாது. நீங்கள் போய் அங்கே அவங்க உருவாக்கின ஒரு விஷயத்துலேயே போய் நிற்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போவே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாதான் ஒரு கரெக்டான ஒரு தீர்வாக இருக்கும். அவங்க செய்கிற தப்பும் அவங்களால புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஸ்டெப் பேக் ஆனாதான், சரிங்களா? நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரியாது, அவங்க செய்கிற தப்புன்றது கூட புரியாமல் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான தீர்வாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக வருது சிம்மம். ஓகே, ஸோ நேயர்களே, உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சாரா ஹீலிங் சேனலோடையது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். until then, this is Sarah from Sarah Charu. Bye.